ஹாய் வணக்கம் மக்களே. இது நம்மளோட யூடியூப் சேனல் அறிந்து மறியாமல் அறிவியல். நான் உங்கள் சண்முகம். இன்னைக்கு கிறிஸ்மஸ் தினம் வந்து உலகம் முழுக்க இருக்க மக்களால் கொண்டாடப்படுது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் தினத்தோட சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு கிறிஸ்து டிசம்பர் 25 தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு பைபிளில் குறிப்பிடலையாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இப்போ கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னா, இனிஷியலாக ஆரம்ப காலத்தில் ரோமன் ஃபெஸ்டிவலான பேகன் வின்டர் ஃபெஸ்டிவலை இந்த டிசம்பர் 25 டேஸில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதை இதை கம்பேர் பண்ணி தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் டிசம்பர் 25 கிறிஸ்மஸாக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த கிறிஸ்மஸில் எக்ஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் இருக்கிற எக்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஓல்டு க்ரீக்கில் எக்ஸ்னா சீனுன்னு ஒரு வேர்டால் சொல்லுவாங்க. இதனோட மீனிங் என்னென்னா கிறிஸ்ட் ஆர் கிறிஸ்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபுல் ஃபார்மாக நம்ம பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு வருங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு கிறிஸ்மஸை கொண்டாடுற பழக்கத்தை உண்டாக்குனது ஜெர்மன் பீப்புள் தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 16th செஞ்சுரியில் மார்ட்டின் லூதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு அதில் ஸ்டார்ஸ்லாம் வச்சு கொண்டாடுற பழக்கத்தை ஏற்படுத்தினாராம். இந்த சாண்டா கிளாஸ்ன்றவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, செயின்ட் நிக்கோலஸ்ன்னு சொல்லிட்டு 4th செஞ்சுரியில் வாழ்ந்த பிஷப். அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சாண்டா கிளாஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அவர் எல்லாருக்கும் நிறைய உதவிகள் பண்ணுறதுனால, ஸோ சாண்டா கிளாஸ்க்கு நார்மலாக வந்தால் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குற பழக்கத்தை அவர் மூலமாக தான் உண்டாக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, மிகப்பெரிய கிறிஸ்மஸ் கிஃப்ட் யார் கொடுத்தாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு 1886 ஃப்ரெஞ்ச் கண்ட்ரி தான் அமெரிக்காவுக்கு இந்த சுதந்திர தேவி சிலையை கிறிஸ்மஸுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு நம்ம எல்லாருமே இந்த ஜிங்கிள் பெல்னு ஒரு சாங் போகும். அந்த சாங் ஆக்சுவலாக ஒரிஜினலாக கிறிஸ்மஸ்க்காக உருவாக்கலையாங்க. இது 1857 தேங்க்ஸ் கிவிங்காக உருவாக்கின ஒரு சாங்காக. ஸோ அதை தான் அதுக்கப்புறம் ஸோ கிறிஸ்மஸுக்கு எல்லோரும் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவாங்களே. ஸோ அதனால இந்த சாங்கை ஸோ கிறிஸ்மஸுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்மஸுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி யூஸ் பண்ணுற ஒரு சில கலர்ஸ் ரெட்டு சாக்ரிஃபைஸை மீன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மோஸ்ட் ப்ராபப்ளி க்ரீனை யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் ஒரு புற வாழ்க்கை எட்டர்னல் லைஃப்பை சொல்கிறது. அதுக்கப்புறம் கோல்டு ராயல்ட்டி ஆர் லைட்டை இண்டிகேட் பண்ணுற நிறமாக அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க கிறிஸ்டியன்ஸு. ஆரம்ப காலில் கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட் கார்டு கொடுக்குற பழக்கம்லாம் கிடையாதுங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் 1850களில் லண்டனில் தான் இந்த கிஃப்ட் கார்டு கொடுக்குற கிறிஸ்மஸ்க்கு கிஃப்ட் கார்டு கொடுக்குற பழக்கத்தை உண்டாக்குனாங்க. இதை சர் ஹென்ரி கோல் தான் ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸோட கார்டெல்லாம் டிசைன் பண்ணார். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கிறிஸ்மஸ்க்குலாம் கிஃப்ட் கார்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ சாண்டா கிளாஸோட மாடர்ன் இமேஜ்னு சொல்லுவோம்ல, பயங்கர குண்டான மனுஷனாக வராருல, அவரை ஃபஸ்ட்டு இனிஷியலாக டிசைன் பண்ணதே இந்த கொக்கோ கோலா பீப்புள் தாங்க. 1930 அவங்களோட தேங்க்ஸ் கிவிங்காக என்ன பண்ணாங்க, அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொக்கோ கோலா பீப்புள் இந்த சாண்டா கிளாஸை இப்படி டிசைன் பண்ணி அவரை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் எல்லாருமே அதே குண்டான வர சாண்டா கிளாஸை நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ கிறிஸ்மஸை ஒரு காலத்தில் சிலர்லாம் பேன் பண்ண ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ லண்டனில் 1640களில் பூரித்தான்னு சொல்லிட்டு ஒரு சில பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்மஸை செலிப்ரேஷன் பண்ணுறதே பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் 1960களில் அதுக்கப்புறம் மன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பேனெல்லாம் அதுக்கப்புறம் எடுத்து விட்டாங்களா. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்களாம். என்ன மக்களே, ஸோ கிறிஸ்மஸ் பற்றி இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வீடியோலாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஆதரவை எனக்கு, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறது, லைக் அண்ட் கமெண்ட்ஸ் வழியாக எனக்கு கொடுங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.